அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, நல்ல கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா. எப்படி இருக்கிறீங்க எல்லாரும்? சந்தோஷமா இருக்கிறீங்களா? சந்தோஷமா இருக்கிறவங்களா நல்ல கரங்களை உயர்த்தி ஒரு அழகிய சொல்லுங்களேன். ஓகே, பார்த்தாலே தெரியுது எல்லாருமே சந்தோஷமா இருக்கிறீங்க. எப்போதும் சந்தோஷமாக இருங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஆமென். மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் தரக்கூடியவர் கர்த்தர். நாம் ஆராதிக்கக்கூடிய கர்த்தருக்கு நம்ம அப்படிப்பட்ட ஒரு மகிழ்ச்சி நம்ம வாழ்க்கையில எது இல்லாம இருந்தாலும் சரி, குறைவுகள் இருக்கலாம், போராட்டங்கள் இருக்கலாம், ஆனால் எல்லா சூழ்நிலையிலும் நம்முடைய வாழ்க்கையில மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் தருகிறவர் கர்த்தர். அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு கர்த்தரை நாம் தெய்வமாக கொண்டிருக்க மனிதர்கள் நாம் பாக்கியவான்கள். அல்லேலூயா. இன்றைய தினத்துல ஒரு 3 மரங்களை குறித்து நம்ம தியானிக்க போகிறோம். 3 மரங்கள். முதல் மரம் லூக்கா எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 6 - 9 வரை. லூக்கா 13 6ஆம் அதிகாரத்திலிருந்து 9 வரை. 13 6 - 9 வரை. அப்பொழுது அவர் ஒரு ஊமையை சொன்னார். ஒருவன் தன் திராட்சை தோட்டத்தில் ஒரு அத்திமரத்தை நட்டிருந்தான். அவன் வந்து அதிலே கனியை தேடின போது ஒன்றும் காணவில்லை. அப்பொழுது அவன் தோட்டக்காரரை நோக்கி, இதோ 3 வருஷமா இந்த அத்திமரத்திலே கனியை தேடி வருகிறேன், ஒன்றையும் காணவில்லை. இதை வெட்டி போடு, இது நிலத்தையும் ஏன் கெடுக்கிறது என்றான். அதற்கு அவன், ஐயா இது இந்த வருஷம் இருக்கட்டும், நான் இதை சுற்றிலும் கொத்தி எரு போடுவேன். கனி கொடுத்தால் சரி, கொடாவிட்டால் இனிமேல் இதை வெட்டி போடலாம் என்று சொன்னான் என்றார். இந்த இடத்துல ஒரு மரத்தை நாம் பார்க்கிறோம். இந்த மரம் வந்து அத்தி மரம். ஒரு மிகப்பெரிய ஒரு தோட்டத்தின் நடுவில் வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த தோட்டத்துடைய உரிமையாளர் வந்து சொல்றாரு, இந்த மரம் நடப்பட்டு கிட்டத்தட்ட 3 வருஷம் ஆச்சு, இதுல இருந்து என்ன இல்ல, பழமே இல்லை, கனியே கொடுக்கல. இந்த மரம் வந்து வேஸ்ட். அது இருக்கிறதுனால அது சுத்தி இருக்கக்கூடிய எந்த செடியுமே வளரல. ஸோ இதனால வந்து எந்த பிரயோஜனமே இல்லை. அந்த மரத்தை என்ன பண்ண, வெட்டி போடு அப்படின்னு சொல்லிட்டு அதோடைய உரிமையாளர் சொல்றாரு. அப்போ அந்த தோட்டக்காரன் சொல்றாரு, இந்த 1 வருஷம் மட்டும் எனக்கு டைம் கொடுங்க, அது வந்து இன்னும் நம்ம அதிகமா அதுக்கு நீர் பாய்ச்சலாம், எரு போடலாம், அது கனி தருதா அப்படின்னு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம்னு சொல்லிட்டு இன்னும் 1 வருஷம் டைம் கேட்கிறாரு. ஹல்லேலூயா. அடுத்த மரம் நல்ல கனி கொடா மரம். மத்தேயு 3ஆம் அதிகாரம் 10வது வசனம். இப்பொழுதே கோடாரியானது மரங்களின் வேர் அருகே வைத்திருக்கிறது. ஆகையால் நல்ல கனி கொடாத மரம் எல்லாம் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும். இங்கே ஒரு மரம் உண்டு. இந்த மரம் கனி கொடுக்குது. அது எப்படிப்பட்ட கனியா இருக்குன்னா நல்ல கனியாக இல்லையா? அல்லேலூயா. இந்த கனி நல்ல கனி இல்ல அப்படின்னா என்ன அர்த்தம்? கசப்பு. அது வந்து சாப்பிடக்கூடிய அளவுக்கு இல்ல. ஒண்ணு கசக்குது, இல்லைன்னா அது வந்து வேஸ்டான கனியாக இருக்குது, அது உபயோகமற்ற கனியாக இருக்கிறது. அல்லேலூயா. 3வது கனி இப்ப நம்ம வாசிச்சோம். யோவான் 15ஆம் அதிகாரம் 5வது வசனத்துல. யோவான் 15ஆம் அதிகாரம் 5வது வசனம். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்ன கனி? மிகுந்த கனி. ஹல்லேலூயா. அப்ப 3 மரங்கள் உண்டு. ஒன்று, அந்த மரத்துல வந்து கனியே கிடையாது, அதனால பிரயோஜனமே இல்லை, அந்த மரத்தினால எந்த பிரயோஜனமே இல்லை. 2வது மரத்துல கனி இருக்கு, ஆனால் அந்த கனி மற்றவர்களுக்கு சாப்பிடும்படியாக, அதை உட்கொள்ளும்படியாக அந்த கனி இல்லை. 3வது ஒரு மரம் இருக்கு, அது மிகுந்த கனிகளை தரக்கூடிய மரமாக இருக்கிறது. ஆமென். அல்லேலூயா. அந்த மிகுந்த கனி தான் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக, மற்றவர்களுக்கு அது பிரயோஜனம் உள்ள ஒரு கனியாக மாறுகிறது. இப்ப நம்ம நிறைய வீட்டுல பாத்தீங்க அப்படின்னா இந்த பப்பாளி மரம்லாம் வளர்ப்போம். ஒரு காலகட்டம் அது நல்லா வளரும், நல்லா தண்ணி ஊற்றி நல்லா வளர்த்துட்டு வருவோம். ஒரு காலகட்டம் வரும்பொழுது அதுல நல்லா பூ பூக்கும், ஆனா என்ன இருக்காது, காய் காய்க்காது. ஆண்மரம் சொல்லிட்டு அதுல பாத்தீங்கன்னா வெறும் பூ மட்டும்தான் வரும், பழம் இருக்காது. அப்போ நம்ம என்ன பண்ணிடுவோம், ஆட்டோமேட்டிக்கா அதை வெட்டி வேஸ்ட் தான், அது அந்த மரத்தினால எந்த பிரயோஜனமே இல்லைன்னு சொல்லிட்டு அதை வெட்டி போட்டுருவோம். அல்லேலூயா. அதே போலதான் நம்ம இந்த முதல் மரம், அதாவது கனி அற்ற மரம் அப்படிங்கிறது இன்னைக்கு ஆலயத்துக்கு வெளியில எத்தனை பேர் இருக்கிறாங்க. ஜனங்கள் வந்து கர்த்தரை அறியாத ஜனங்கள், கர்த்தரை அவர்களுக்கு எவ்வளவுதான் சுவிசேஷம் நம்ம அறிவிச்சாலும் அவர்கள் அந்த சுவிசேஷத்தை அவர்கள் ஏற்றுக்கொண்டு அல்லது கர்த்தரை ஏற்றுக்கொள்வதற்கு அவர்கள் தயாராக இல்லை. அப்படித்தானே? அப்படி வெளியில இருக்க அநேக ஜனங்கள் உண்டு. சோ அவர்களால எந்த விதமான பிரயோஜனமும் இல்லை. சோ அவர்கள் எந்த ஒரு காலகட்டத்துல மேபி அவர்களுக்குன்னு ஒரு நேரம் வரும் பொழுது அவர்கள் கர்த்தரை ஏற்றுக்கொண்டு ஆலயத்துக்கு வந்து அவர்கள் கனி தரக்கூடிய ஒரு மரமாக மாறுவதற்கான வாய்ப்பு உண்டு.
அப்ப அவர்களை பற்றி நமக்கு கவலை இல்லை. ஆனா அடுத்த மரம், நல்ல கனி கொடா மரம் எல்லாம் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும் அப்படின்னு வேற சொல்லுகிறது. அல்லேலூயா. சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டாச்சு, கர்த்தரை அறிந்து கொண்டாச்சு, தேவனை அறிந்து கொண்ட பிள்ளைகள் சற்று ஆலயத்துக்கும் வர்றோம், தேவனை துதிக்கிறோம், ஆராதிக்கிறோம். ஆனால் அப்படிப்பட்ட ஒரு தேவனை அறிந்த பிள்ளைகள் கூட கொடுக்கக்கூடிய கனி, அவர்களிடமிருந்து வரக்கூடிய கனி எப்படிப்பட்ட கனியாக இருக்கிறது என்றால் நல்ல கனியாக இல்லை. அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்களேன். எப்படிப்பட்ட கனியா இல்ல? 3:8, அதாவது மத்தேயு 3:8 சொல்லுகிறது. மத்தேயு 3ஆம் அதிகாரம் 8வது வசனம், மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள். மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள். அப்போ ஒரு மனுஷன் மனம் திரும்பிட்டு தான் நம்ம ஆலயத்துக்கு வரோம், அப்படித்தானே? நம்ம சர்ச்சுக்கு வரும்போது மனம் திரும்பி, அதாவது நம்ம வாழ்க்கையில நம்ம முன்னாடி செய்த எல்லா தவறுகள், பாவங்கள் எல்லாவற்றையும் விட்டு மனம் திரும்பிதான் நம்ம இயேசுவை ஏற்றுக்கொள்கிறோம். அல்லேலூயா. ஞானஸ்தானம் எடுக்கும்போது என்ன பண்றோம்? மறிக்கிறோம். அதாவது என்னுடைய பழைய பாவத்திற்கு நான் மறிக்கிறேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? என்னுடைய பழைய பாவத்தை எல்லாம் நான் விட்டுட்டு நான் அந்த பாவத்துக்கு மறித்தவன் மீண்டும் பாவம் செய்வேனா? மறித்த பிணம் பாவம் செய்யுமா? மீண்டும் செய்யாது. அப்போ நான் மறிச்சிட்டேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் என்னுடைய எல்லா பாவங்களையும் விட்டுட்டு நான் ஒரு புது மனுஷனாக, அப்போ புதிய மனுஷனாக, புது சிருஷ்டியாக, கிறிஸ்துவுக்காக வாழக்கூடிய ஒரு புது மனுஷனாக நாம் மாறுகிறோம். அல்லேலூயா. அப்ப மாறும் பொழுது அப்படிப்பட்ட ஒரு மனுஷனுக்குள்ள அவன் தரக்கூடிய கனி எப்படிப்பட்ட கனியாக இருக்குன்னா அந்த மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனியாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. எப்படிப்பட்ட கனி? மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனி. அந்த இடத்துலதான் அந்த வேதம் நமக்கு சொல்லுகிறது, நீங்கள் மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனியை கொடுங்கள். அப்படி கொடுக்கல அப்படின்னா என்ன ஆகும்? 10வது வசனத்துல, நல்ல கனி கொடாத மரம் எல்லாம் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும். அல்லேலூயா. நல்ல கனி கொடுக்காத மரம் எல்லாம் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும் என்று வேதம் சொல்லுகிறது. அப்ப அக்கினி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, நம்ம வேதத்துல இன்னொரு வசனத்தை கூட வாசிக்கலாம். அது எப்படிப்பட்ட அக்கினியாக இருக்குது அப்படின்னா, மார்க்கு 9ஆம் அதிகாரம் 43வது வசனம். மார்க்கு 9:43. உன் கை உனக்கு இடரல் உண்டாக்கினால் அதை தரித்து போடு. நீ 2 கையுடையவனாய் அவியாத அக்கினியுள்ள நரகத்திலே போவதை பார்க்கிறோம். அவியாத அக்கினியுள்ள நரகம். அந்த அக்கினி எப்படிப்பட்ட அக்கினியாக இருக்குதுன்னா அவியாத அக்கினியாக இருக்கிறது. அதற்கு பேர் என்ன அப்படின்னா நரகம். அல்லேலூயா. அவியாத அக்கினி உள்ள நரகம். அந்த அக்கினி உள்ள நரகத்துக்கு நீ போவதை பார்க்கிலும் எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழணுமா? உன்னுடைய கை அல்லேலூயா. ஒரு பாவம் செய்த கரத்தையோடு நம்ம அக்கினியாகிய அந்த நரகத்துக்கு போகிறதை விட அந்த கை என்ன பண்ண சொல்றாரு கர்த்தர்? தரித்து போட சொல்லுகிறார். ஆமென். அப்போ ஒருவனுடைய கண் பாவம் செஞ்சுன்னா அந்த கண்ணை பிடுங்கேறி, அப்போ அவருடைய அவயத்துல ஒரு அவயம் உனக்கு இடரல் உண்டாக்கும்படியாக, நான் கர்த்தரை அறிந்து ரட்சிக்கப்பட்டு நான் சபையிலே சேர்ந்த பிறகும், தேவனை அறிந்து கொண்ட பிறகும் நான் மீண்டும் பாவத்தின் பிடியிலே, பாவத்தின் அடிமைத்தனத்திலே நான் மீண்டும் போகிறேன் அப்படின்னா அது உனக்கு எதெல்லாம் இடரல் உண்டாக்குதோ, கையோ கண்ணோ காலோ எது உன்னை மீண்டும் பாவத்துக்குள்ள தள்ளுகிறதோ அதை தரித்து போடு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா அது உனக்கு அப்படிப்பட்ட ஒரு உனக்குள்ள இருக்கக்கூடிய அந்த அவயத்தோடு நீ நரகத்துக்கு போயிடுவ. அல்லேலூயா. ரட்சிக்கப்பட்ட சபையில நீ மீண்டும் பாவம் செய்யும்போது எங்க போற? நம்ம அவியாத அக்கினியாகி நரகத்துக்கு நீ போவ. அப்படி நீ நரகத்துக்கு போவதில்ல, உனக்கு அந்த எது இடரல் உண்டாக்குதோ, எது பாவம் செய்ய உன்னை தூண்டுதோ அதை நீ தரித்து போட்டோன்னா என்ன ஆகிடும்? ஆட்டோமேட்டிக்கா கண்ணு பாவம் செய்யுது, இந்த கண்ணு இல்லைன்னா என்ன ஆகும்? அந்த பாவம் செய்ய மாட்டோம். அல்லேலூயா. அப்ப அந்த பாவம், அந்த கண்ணு இல்லை அப்படின்னா அந்த பாவம் செய்ய மாட்டோம். ஆட்டோமேட்டிக்கா நான் எங்க போயிடுவேன்? பரலோகத்துக்கு போயிடுவேன். ஆமென். அல்லேலூயா. அப்ப நான் 2 கண்ணோட நான் பரலோக அவியாத அக்கினியாகி நரகத்துக்கு நான் போவதை விட அந்த கண்ணே இல்லாம நான் எங்க போயிடலாம்? பரலோக ராஜ்யத்துக்கு போயிடலாம். அல்லேலூயா. ஆனா அங்க போனா கர்த்தர் என்ன பண்ணுவார்? பழைய மீண்டும் கண்ணை கொடுத்துருவாரு. ஏன்னா நம்ம மறுரூபமாய் தான் அங்க பரலோக ராஜ்யத்துக்கு நான் போறோம். ஆமென். எப்படி போறோம்? மறுரூபமாய். நம்ம இந்த பழைய உடம்போட நம்ம போறதில்ல, ஒரு புது உடம்போட, ஒரு புதிய மனுஷனாக தான் நம்ம பரலோக ராஜ்யத்துக்கு போறோம். அப்ப அங்க போகும் பொழுது நம்ம எல்லா கண்ணுக்காய் எல்லாமே ஒரு புதிய உருவத்தோட தான் நம்ம அங்க போறோம். அல்லேலூயா. அப்போ நாம் இந்த உலகத்துல ரட்சிக்கப்பட்டும் நான் ஒரு பாவி மனுஷனாக வாழ்ந்து நான் நரகத்துக்கு போவதை விட நான் ரட்சிக்கப்பட்டு அந்த ஞானஸ்தானம் எடுத்திருக்க பிள்ளை நான் நேர்த்தியா, என்ன வேதம் என்ன சொல்ல வருது அப்படின்னா சிம்பிளா நம்ம பாவம் செய்யக்கூடாது. அல்லேலூயா. அப்ப நாம்
பாவம் செய்யக்கூடாதுன்னா என்னன்னா, நான் நல்ல கனி கொடுக்கக்கூடிய மனுஷனாக நான் வாழணும். பாவம் செய்யும் பொழுது ஒண்ணு, நான் என்னுடைய ஆத்மாவை நான் இழந்து போகிறேன். அப்ப நான் எனக்குள்ள இருக்கக்கூடிய அந்த பாவத்தின் நிமித்தம் என்னுடைய ஆத்மா இழந்து போகிறது. அப்ப ஆனால் நாம் எதற்காக அழைக்கப்பட்டிருக்கோம் அப்படின்னா, மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனி தரக்கூடிய ஒரு திராட்சை செடியாக, அல்லேலூயா, அல்லது ஒரு அத்திமரமாக, ஒரு நல்ல கனிகளை தரக்கூடிய ஒரு அத்திமரமாக வாழும்படிதான் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆமென், அல்லேலூயா. அப்போ நியாய தீர்ப்பு என்று உண்டு, அப்படித்தானே? எப்போ உண்டு? வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்பு. வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரத்துல வாசிக்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 20ஆம் அதிகாரம் 11வது வசனத்திலிருந்து, பின்பு நான் ஒரு பெரிய வெள்ளை சிங்காசனத்தையும் அதன் மேல் வீற்றிருக்கிறவரையும் நான் கண்டேன். அவருடைய சமூகத்திலிருந்து பூமியும் வானமும் அகன்று போயின, அவைகளுக்கு இடம் காணப்படவில்லை. அதாவது 1000 வருஷம் அரசாட்சிக்கு பிறகு இந்த உலகத்தின் முடிவு, இந்த இருக்கக்கூடிய வானம் பூமி எல்லாமே அழிந்து போயிடும். புதிய வானம், புதிய பூமி, புதிய எருசலேம் எல்லாம் உண்டாகும் பொழுது ஒரு வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்பு என்று உண்டு. அப்ப இந்த உலகத்தில் வாழ்ந்த எல்லா மனிதர்களும் தேவனுக்கு முன்பாக, கர்த்தருக்கு முன்பாக அவர் எங்க உட்கார்ந்திருக்காரு? ஒரு வெள்ளை சிங்காசனத்தில் அமர்ந்திருக்கிறார். அப்ப அவருக்கு முன்பாக அத்தனை ஆத்மாக்களும் வெயிட் பண்ணிட்டு இருக்கு. எதுக்காக அப்படின்னா, தனக்கு வரப்போகக்கூடிய தீர்ப்புக்காக. அல்லேலூயா. அப்ப அந்த தீர்ப்பு என்ன சொல்லுதுன்னா, மரித்தோராகிய சிறியோரையும் பெரியோரையும் தேவனுக்கு முன்பாக நிற்க கண்டேன். அப்பொழுது புஸ்தகங்கள் திறக்கப்பட்டன, ஜீவ புஸ்தகம் என்னும் வேறொரு புஸ்தகமும் திறக்கப்பட்டது. அப்பொழுது அந்த புஸ்தகங்களில் எழுதப்பட்டவர்களின்படியே மரித்தோர் தங்கள் தங்கள் கிரியைகளுக்கு தக்க நியாய தீர்ப்பை அடைந்தார்கள். எதற்கு தக்க நியாய தீர்ப்பு? தங்கள் தங்கள் கிரியைகள். நம்ம இந்த உலகத்துல வாழும் போது எப்படி நம்ம வாழ்றோம், நம்முடைய கிரியைகள் என்ன, நாம் எப்படி இந்த உலகத்துல வாழக்கூடிய வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருக்கிறது, மனுஷனுக்கு முன்பாக, கர்த்தருக்கு முன்பாக நாம் வாழக்கூடிய வாழ்க்கை எப்பேற்பட்ட வாழ்க்கையா இருக்குது, நம்முடைய கிரியைகளுக்கு தக்க. அல்லேலூயா. அப்ப கிரியைகள் அப்படின்னா நான் நிறைய கொண்டாந்து காணிக்க போடுறேன் இல்ல, நான் வார வாரம் சர்ச்சுக்கு வந்துடுறேன் இல்ல, நான் எப்படி இந்த உலகத்திலே வாழ்கிறேன். இந்த 1 மணி நேரம் 2 மணி நேரம் இந்த சர்ச்சுக்குள்ள இருக்கும்போது நம்ம பரிசுத்தமானதா இருக்கிறோம். ஆமென், அல்லேலூயா. ஆனா நம்ம வெளி உலகத்துல, இந்த உலகத்துல மற்றவர்களுக்கு முன்பாக வெளி உலகத்துல நாம் எப்பேற்பட்ட வாழ்க்கை வாழ்கிறோம், நம்முடைய கையின் கிரியைகள், நம்முடைய கண்களின் கிரியைகள், செவிகளின் கிரியைகள், அந்த கிரியைகளுக்கு தக்க பலன் நமக்கு நியாய தீர்ப்பாக வருகிறது. அல்லேலூயா. சமுத்திரம் தன்னில் உள்ள மரித்தோரை ஒப்புவித்தது, மரணமும் பாதாளமும் தங்களில் உள்ள மரித்தோரை ஒப்புவித்தன, யாவரும் தங்கள் தங்கள் கிரியையின்படியே நியாய தீர்ப்படைந்தார்கள். அப்பொழுது மரணமும் பாதாளமும் அக்கினி கடலிலே தள்ளப்பட்டது. எங்க? அக்கினி கடலாகிய நரகத்திலே தள்ளப்படுகிறது. அப்போ இந்த நியாய தீர்ப்பு என்று ஒன்று உண்டு. ஆமென். ஆனா சபைக்கு இந்த நியாய தீர்ப்பு கிடையாது. சபை நேரடியா எடுத்துக்கொள்ளப்பட்டு எங்க போயிடுது? பரலோகத்துக்கு போயிடுது. அல்லேலூயா. இதுக்கு இந்த 2ஆம் மரணம் ஆகிய அக்கினி கடல் நமக்கு கிடையாது. அந்த சபையை நம்ம எடுத்துக்கொள்ளப்படும் போது யாரெல்லாம் பரிசுத்தமா அந்த உலகத்துல வாழ்றோமோ, அப்போ இயேசு கிறிஸ்துவோட 2ஆம் வருகையின் போது நம்ம எடுத்துக்கொள்ளப்பட்டு எங்க போயிடுவோம்? நேரா நம்மள டைரக்டா பைபாஸ் நேரா அங்க பரலோக ராஜ்யத்துக்கு போயிடுவோம். அல்லேலூயா. ஆனால் தங்களுடைய கிரியைகளிலே தவறு செய்கிறவர்கள், நான் ரட்சிக்கப்பட்டும் சபையிலே சேர்க்கப்பட்டும் நான் மனம் திரும்புதலுக்கு ஏற்ற நல்ல கனியை கொடுக்காமல் மீண்டும் என்னுடைய பழைய பாவத்திலே நான் வாழ்ந்தேனே ஆகில், கர்த்தருக்கு முன்பாக ஒரு பரிசுத்தமுள்ள வாழ்க்கை வாழாம கர்த்தருக்கு முன்பாக நான் ஒரு அசுத்த வாழ்க்கை நான் வாழ்வேனே ஆனால் என்னுடைய வாழ்க்கை பரிதபிக்கப்பட்டதா இருக்கும். ஆமென், அல்லேலூயா. ஒன்னே என்னுடைய மரணம் முந்தியோ அல்லது இயேசு கிறிஸ்துடைய வருகை முந்தியோ, இயேசுடைய இந்த 2ஆம் வருகையில நான் எடுத்துக்கொள்ளப்பட்டேன் ஆனால் டைரக்டா நம்ம எங்க போயிடுவோம்? சிங்காசனத்திற்கு முன்பாக, அவருடைய தேவனுடைய சிங்காசனத்திற்கு முன்பாக இரவும் பகலும் அவரை துதிக்கக்கூடிய பிள்ளைகளாக நம்ம மாறி அங்க போயிடுவோம். ஒருவேளை நம்ம அதுல எடுத்துக்கொள்ளப்படவில்லை, அல்லது நான் மரித்தும் நான் அந்த 2ஆம் வருகையில நான் எடுத்துக்கொள்ளப்படலை அப்படின்னா, நான் எங்க இருக்கேன் அப்படின்னா, கடைசியாக நடக்கக்கூடிய இந்த வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்புக்கு முன்பாக, அவருடைய சிங்காசனத்துக்கு முன்பாக நான் நிற்க வேண்டிய ஒரு சூழல் வரும். அல்லேலூயா. அப்ப ஆவியானவர் நமக்குள்ளே வருகிறார். அப்படித்தானே? வந்திருக்காரா இல்லையா? யோவான் 16ஆம் அதிகாரம் 8வது வசனம். யோவான் 16:8. யோவான் 16. அவர் பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். யார் அப்படின்னா, பரிசுத்த ஆவியானவர் பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். நம்ம பரிசுத்த ஆவியுடைய அபிஷேகத்தை நம்ம பெற்றிருக்கோம். அப்படிதானே? அல்லேலூயா. எல்லாருமே அபிஷேகத்தை பெற்றிருக்கோம். பெறாதவர்கள் கண்டிப்பா பெற்றுக்கொள்ள வேண்டும். இங்க நடக்கக்கூடிய ஆராதனையில
நல்ல வாய்களை திறந்து ஜெபித்து மன உருகுதலோடு கர்த்தரை துதிக்கும் பொழுது கண்டிப்பா ஆவியானவர் உங்களை நிரப்புவார். ஹல்லேலூயா. யாரெல்லாம் ஆவியானுடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளவே கண்டிப்பா பெற்றுக்கொள்ள வேண்டும். ஏன்னா பரிசுத்தாவியுடைய அபிஷேகம் அப்படிங்கிறது மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக உள்ளது. ஆமென். மீட்கப்படும் நாள்னா இது இயேசுடைய 2ஆம் வருகை, சபை எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு பரிசுத்தாவுடைய அபிஷேகம் தான் முத்திரை. நாங்க போறதுக்கு நமக்கு ஒரு முத்திரை, அடையாளம். எப்படி இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்துல வாதை வரும் பொழுது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மட்டும் அந்த வாதை வரல. ஏன் அப்படின்னா என்ன பண்ணிருந்தாங்க? ஆட்டு ரத்தம், அந்த ஆட்டு ரத்தத்தை தன்னுடைய நிலையில பூசியிருந்தாங்க. அது ஒரு முத்திரை. இது கர்த்தருடைய பிள்ளை அப்படிங்கிறதுக்காக. அதே போலதான் பரிசுத்த ஆவியானவர் என்பது மீட்கப்படும் நாளுக்கென்றே முத்திரையாக இருக்கிறது. அல்லேலூயா. அப்ப அந்த அபிஷேகத்தை கண்டிப்பாக பெற்றுக்கொள்ள வேண்டும். அபிஷேகம் பெறாதவர்கள் கண்டிப்பா பாஸ்டர்ட்ட ஆலோசனை கேட்டுட்டு அப்படிப்பட்ட அபிஷேகத்தை கண்டிப்பாக பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆமென். அப்ப அபிஷேகம் பெற்றுக்கொள்வது, அந்த பரிசுத்த ஆவியானவர் எதுக்கு நமக்குள்ள வருகிறார் அப்படின்னா, வேதம் நமக்கு சொல்லுகிறது, அந்த 8ஆம் வசனத்துல என்ன சொல்லுகிறது? அவர் பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். பரிசுத்த ஆவியா நமக்குள்ள எதுக்கு வர்றாரு அப்படின்னா, பாவத்தை குறித்தும் நீதியை குறித்து நமக்கு என்ன பண்றாருன்னா கண்டித்து உணர்த்துகிறார். நம்ம பாவம் செய்யும் பொழுது நம்மை கண்டிக்கிறார். நாம வேணா மற்றவருக்கு முன்பாக யாருமே பார்க்கல, என்னுடைய அம்மா பார்க்கல, என் அப்பா பார்க்கல, கணவன் பார்க்கல, மனைவி பார்க்கல, இல்ல ஓனர் பார்க்கல அப்படின்னு நாம மற்றவருக்கு முன்பாக மறைத்து நான் கதவை சாத்திட்டு கூட என்னால பண்ணலாம், பாவத்தை செய்ய முடியும். அல்லேலூயா. ஆனால் அது பாவம் என்று உணர்த்துவதற்குன்னு உங்களுக்குள்ள ஒருத்தர் இருக்கிறார். அவர் தான் பரிசுத்த ஆவியானவர். உங்களை யாராவது பார்த்தாதானே உங்களை கேட்க போறாங்க. போலீஸ்காரர் பார்த்தாதானே ஹெல்மெட் போட்டியா, லைசன்ஸ் வச்சிருக்கேன்னு கேட்பான். நம்மளை யாருமே பார்க்கலன்னா நம்ம எது வேணாலும் செஞ்சுக்கலாம். அல்லேலூயா. ஆனால் நம்மளை பார்க்கின்ற தெய்வம் நமக்கு உள்ள ஒருத்தர் இருக்கிறார். நம்மளை அவர் எப்படி, அவர் பேரு நம்மை காண்கின்ற தெய்வன். நம்மளை பார்த்துட்டே இருப்பாரு. அவருக்கு முன்பாக நாம எப்படி இருக்கிறோம்? நிர்வாணியாக இருக்கிறோம். அவருக்கு முன்பாக நாம ஒன்றையுமே மறைக்கவே முடியாது. நான் அவருக்கு முன்பாக நான் எதையுமே மறைக்க முடியாது. நான் செய்யக்கூடிய எல்லா விஷயங்களையும் எப்படி ஒரு கேமரா நம்ம மேல வச்சிருந்தா எப்படி இருக்கும், அது மாதிரி அவர் நம்மளுடைய ஒவ்வொரு அசைவுகளையும் கர்த்தர் பார்த்து கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா. அப்போ நமக்குள்ள ஆவியானவர் நாம ஒரு ஏதேனும் தவறுகள் செய்யும் பொழுது, குற்றம் செய்யும் பொழுது, தவறு செய்யும் பொழுது நம்ம என்ன பண்றாருன்னா கண்டித்து உணர்த்துகிறார். அல்லேலூயா. நீதியை குறித்து கண்டித்து உணர்த்துகிறார். நீ செய்யறது சரியா தவறா, அந்த இடத்துல நீ மற்றவர்களை குற்றப்படுத்தும் பொழுது, மற்றவர்களை காயப்படுத்தும் பொழுது, நீ செய்யறது சரி தவறு அப்படின்னு நம்மை குறித்து நீதியை அவர் என்ன பண்றாரு? கண்டித்து உணர்த்துகிறார். அடுத்து நியாய தீர்ப்பை குறித்து கண்டிப்பு வருது. அப்போ என் வாழ்க்கையில் நான் இதெல்லாம் செஞ்சேன்னா எனக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி எனக்கு அவர் வரும் பொழுது ஒரு நியாய தீர்ப்பு என்று வரும். 2ஆம் வருகையே ஒரு நியாய தீர்ப்பு தான். அல்லேலூயா. எத்தனை பேர் புரியுது? 2ஆம் வருகையே ஒரு நியாய தீர்ப்பு தான். அதுல நல்ல சபையில நீதியாய் நேர்மையாய் வாழ்ந்தவர்கள் மட்டும்தான் எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். அப்ப அதுவே ஒரு நியாய தீர்ப்பு தான். அதுல அப்ப நம்ம செய்யத்தக்க நம்ம செஞ்ச நன்மை தீமைக்கு தக்க பலன் அவரோடு கூட வருகிறது. ஆமென். அதுவே ஒரு நியாய தீர்ப்பு தான். அந்த நியாய தீர்ப்பை குறித்தும் நமக்குள்ள இருக்கக்கூடிய பரிசுத்த ஆவியானவர் நமக்கு என்ன பண்றாரு? கண்டித்து உணர்த்துகிறார். அல்லேலூயா. நான் ரட்சிக்கப்பட்ட புதுசுல எல்லாம் பாத்தீங்கன்னா சபைக்கு ஞாயிற்றுக்கிழமை போகும்போது ரொம்ப யோசிப்பான். பாஸ்டர் பாத்தீங்கன்னா நிறைய பேசுவார். நீ பாவம் பண்ணினா அதை பண்ணிடுவ, நரகத்துக்கு போயிரு அப்படின்லாம் பேசுவாங்க. நம்மளே யோசிப்போம், 6 நாளும் இந்த உலகத்துல அடிபட்டு மிதிப்பட்டு உதப்பட்டு குத்துப்பட்டு சர்ச்சுக்கு வர்றோம். எங்கனாவது ஒரு நல்ல வார்த்தை கிடைக்குமா, ஒரு ஆறுதலான ஒரு வார்த்தை கிடைக்குமா அப்படின்னு. ஆனா இங்க வந்தாலும் இப்படி பேசுறாங்களே அப்படின்னு நான் யோசிச்ச காலம் உண்டு. ஆனால் இப்பதான் அது புரியுது. நம்ம சபை என்பது நம்ம என்ன பண்ணக்கூடிய ஒரு இடம், உருவாக்கக்கூடிய இடம். இந்த சபையிலிருந்து புறப்படக்கூடிய வார்த்தை உங்களை எல்லாம் வர வச்சு அழகா சோப்பு போட்டு நல்லா வெரி குட், நல்லா இருக்கிறீங்க, எல்லாருமே சூப்பரா இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி அனுப்பக்கூடிய இடம் கிடையாது. அல்லேலூயா. பலிபீடத்துல இருந்து ஒரு வார்த்தை உங்களுக்கு வருகிறது அப்படின்னா அது உங்களுக்கு ஒருவேளை உங்க இருதயத்தை குத்துது அப்படின்னா நீங்க சரி செய்யணும்னு அர்த்தம். எதுக்கு புரியுது? ஒரு கல் உடைக்கப்படுவதற்கு அது தன்னை தன்னை விட்டு கொடுத்தாதான் அதன் அழகான ஒரு சிலையா மாற முடியும். அல்லேலூயா. கொல்லுப்பட்டில பார்த்திருக்கீங்களா? அடிப்பாங்க போட்டு நல்லா தீயில வச்சு, நல்லா இரும்பு கூட நல்லா தீயில வச்சு நல்லா பல்லுக்கு காய்ச்சி சம்பட்டியில அடிப்பாங்க. அதை அடிக்க ஒப்பு கொடுத்தாதான் அது ஒரு உருவமாக, ஒரு பயனுள்ள உருவமாக மாறும். அல்லேலூயா. அதே போலதான் இங்க அநேக வார்த்தைகள் இங்க பலிபீடத்துல யாரு வேணாலும் பேசலாம். இந்த இடத்துல யாரு வேணாலும் பேசலாம். அப்ப அந்த பேசக்கூடிய வார்த்தை இது ஆவியானவர் எனக்கு பேசுகிறார், ஆவியானவர் என்னுடைய இருதயத்துல எனக்குள்ள இருக்கக்கூடிய குற்றத்தை உணர்த்தும்படியாக, அதான் வேதம் சொல்லுகிறது, அதை கண்டித்து உணர்த்துவார். அப்ப என்னை கண்டித்து உணர்த்தும்படியான வார்த்தை தான் இந்த பலிபீடத்திலிருந்து அது எனக்காக பேசப்படுகிறது அப்படின்னு எடுத்துக்கொள்ளும் பொழுதுதான்
அந்த வார்த்தை கொண்டு நீங்க உங்களை விட்டு கொடுத்து, இந்த வார்த்தையின்படி நான் மாறணும், இந்த வார்த்தையின்படி என்னுடைய வாழ்க்கை மாறணும் அப்படின்னு விட்டு கொடுக்கும் பொழுதுதான் நீங்கள் ஒரு கனி தரக்கூடிய, நல்ல கனியை தரக்கூடிய, அல்லேலூயா, மிகுந்த கனியை தரக்கூடிய ஒரு நல்ல மரமாக நீங்கள் மாறுவதற்கான வாய்ப்பு உண்டு. அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு மரம், அப்படிப்பட்ட நல்ல, முதல்ல சொன்ன மாதிரி மிகுந்த கனிகளை தரக்கூடிய மரமாக நாம் மாற வேண்டும். அதுதான் நம்ம ஆலயத்துக்கு வருவது நோக்கம் என்ன அப்படின்னா, நாம் வாழக்கூடிய வாழ்க்கை கனி தரக்கூடிய, மிகுந்த கனினா என்ன, மற்றவர்களுக்கு பிரயோஜனமுள்ள ஒரு வாழ்க்கையாக அது மாறணுமே தவிர, நமக்குள்ளிருந்து வரக்கூடிய கனி அது மற்றவர்களுக்கு பயன்பாடற்ற அல்லது மற்றவர்களை குத்தக்கூடிய, மற்றவர்களை வந்து காயப்படுத்தக்கூடிய கனியாக இருக்கக்கூடாது. அப்படித்தானே? அல்லேலூயா. அப்ப நான் உண்மையிலே ரட்சிக்கப்பட்டேன், நான் மனம் திரும்பிட்டேன் அப்படின்னா எனக்குள்ள இருக்கக்கூடிய கனி எப்படிப்பட்டதா இருக்கணும்? பலன் கொடுக்கக்கூடியதாக, மற்றவர்களுக்கு பிரயோஜனம் உள்ளதாக. உங்கள்ட்ட பேசும்போது மற்றவர்களுக்கு ஆறுதல் கிடைக்கணும். ஆறுதல்னா மற்றபடி இல்ல, அதாவது ஆறுதல் என்பது அவருடைய இருதயத்திலே, அவருடைய ஆத்மாவுக்கு ஒரு ஆறுதல் கிடைக்கணும். கர்த்தருடைய வார்த்தை, உங்களுக்குள்ள இருந்து புறப்படக்கூடிய வார்த்தை அவர்களுடைய இருதயத்திலே ஒரு மாற்றத்தை, ஒரு விடுதலையை, ஒரு சமாதானத்தை கொடுக்கக்கூடிய வார்த்தையாக மாற வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. மத்தேயு 12ஆம் அதிகாரம் 33வது வசனம். மத்தேயு 12:33. மரம் நல்லதென்றால் அதன் கனியும் நல்லதென்று சொல்லுங்கள், மரம் கெட்டதென்றால் அதன் கனியும் கெட்டதென்று சொல்லுங்கள். மரமானது அது கனியினாலே அறியப்படும். ஒரு மரம் எப்படி அறியப்படுகிறது அப்படின்னா அதனுடைய கனி, அதோடைய பலன். உலகத்துல சொல்லுவாங்க, உன் ஃப்ரெண்டு யாருன்னு சொல்லு, நீ எப்படிப்பட்ட அப்படின்னு சொல்றேன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரிதான் ஒரு மரம் எப்படிப்பட்டது, ஒரு மரத்துடைய தன்மை என்ன அப்படிங்கிறது எதை கொண்டு அறியலாம் அப்படின்னா அதோடைய கனியை கொண்டு. அல்லேலூயா. அதோடைய கனியை கொண்டு, அது கொடுக்கக்கூடிய கனியை கொண்டு அது மரத்துடைய தன்மை அறியலாமா. அதே போலதான் நம்மளுடைய இருதயம். தொடர்ந்து வாசிக்கலாம் 35வது வசனம். நல்ல மனுஷன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லவைகளை எடுத்து காட்டுகிறான், பொல்லாத மனுஷன் பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாதவைகளை எடுத்து காண்பிக்கிறான். அல்லேலூயா. நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன், நான் ஞானஸ்தானம் எடுத்துட்டேன், நான் கிறிஸ்தவனா வாழ்றேன், ஆனாலும் என்னுடைய இருதயம் எப்படிப்பட்டதா இருக்கு அப்படின்னா அது நல்ல மனுஷன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷம். அவருடைய இருதயம் எப்படி இது? நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்ல வார்த்தை வெளிப்படும். ஒருவேளை அவனுடைய இருதயம் ஒருவேளை ஒரு மோசமான இருதயமாக இருந்தா, மற்றவர்களை பற்றிய நம்ம ஒரு மாம்சத்தின் கிரியில் ஒரு 18 கிரியில் இருக்கு. கலாத்தியர் 5ஆம் அதிகாரத்துல வாசிக்கிறோம். கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 19வது வசனத்திலிருந்து, மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாக இருக்கிறது, அவைகளாவன விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காம விகாரம், விக்கிரக ஆராதனை, பில்லிசூனியம், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்க பேதங்கள், பொறாமைகள், கொலைகள், வெறியாட்டுகள், களியாட்டுகள் முதலானவைகள். கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 17 வகையான மனுஷனுக்குள்ள இருக்கக்கூடிய இருதயம். இது எல்லாமே எங்க இருந்து புறப்படுகிறது? இது எல்லாமே இருதயத்திலிருந்து தான் புறப்படக்கூடியதாக இருக்கிறது. அல்லேலூயா. ஒரு மனுஷனுடைய இருதயம், தாவீது அழகா ஒரு கர்த்தரை நோக்கி ஒரு விண்ணப்பம் பண்ணுவாரு. சுத்த இருதயத்தை நிலை சிருஷ்டியும். என்ன இருதயம்? சுத்த இருதயத்தை நிலை சிருஷ்டியும். இப்ப பொதுவா பாத்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி வசனம் எல்லாம் சொல்லும், உமது ரத்தத்தினால என்னை கழுவி எறலும், ஈசோப்பினால என்னை சுத்திகரியும் அப்படின்னு தான் அவர் அவர் பிரேயர் பண்ணிட்டு இருப்பாரு. ஆனால் இந்த இதயத்தை பத்தி அவர் பிரேயர் பண்ணும்போது சொல்லுவாரு, சுத்த இருதயத்தை நிலை சிருஷ்டியும் அப்படின்னு சொல்லுவாரு. சிருஷ்டினா என்ன பண்றது? சிருஷ்டிக்கிறதுன்றது புதுசா உருவாக்குறது. அல்லேலூயா. ஏற்கனவே ஒரு இருதயம் அது எப்படிப்பட்டதுன்னா அழுக்கா இருக்கு, அதுக்கு அழுக்கும் கந்தையுமாக இருக்கிறது. அதை நீங்க சுத்திகரிச்சா கூட அதுல ஓரத்துல ஏதாவது அழுக்கு ஒட்டி இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதனால என்ன பண்ணுங்க, அந்த இருதயத்தை எடுத்து போட்டுட்டு புது இருதயத்தை நிலை சிருஷ்டியும். அல்லேலூயா. அந்த புது இருதயத்தை நிலை சிருஷ்டியும் அப்படின்னா அந்த புது இருதயத்தினால மட்டும்தான். ஏன்னா மனுஷன் ஒரு குழந்தை எடுத்துங்க, அந்த அந்த குழந்தையோட இருதயத்துல இப்படிப்பட்ட எந்த காரியமே இருக்காது. இந்த நம்ம கிட்டத்தட்ட 17 வசனம் வாச்சம் இல்லையா? இப்படிப்பட்ட எந்த விதமான மாம்சத்தின் கிரியைகளும் ஒரு குழந்தையோட இருதயத்துல இருக்காது. அல்லேலூயா. சோ அப்படிப்பட்ட ஒரு இருதயம், அந்த ஒரு குழந்தையோட இருதயம் எப்படி ஒரு பரிசுத்தமான ஒரு இருதயமா இருக்கிறதோ அதே போல நம்மளுடைய இருதயமும் ஒரு பரிசுத்தமுள்ள இருதயமாக மாற வேண்டும். ஏன் அப்படின்னா இந்த மனுஷனுக்குள்ள இருந்து புறப்படக்கூடியது எல்லாமே பாத்தீங்கன்னா எதெல்லாம் நம்ம அசுத்தப்படுத்துகிறதோ, எதெல்லாம் பாவம் என்று நம்ம கருதுகிறோமோ, எதெல்லாம் நம்மளிருந்து புறப்படக்கூடிய கனி ஒரு கெட்ட கனியாக, கசப்பான கனியாக இருக்கிறதோ, அத்தனை கனிகளும் எங்க இருந்து புறப்படுது அப்படின்னா நம்மளுடைய
இருதயத்திலிருந்து தான் புறப்படுகிறது. அல்லேலூயா. அப்போ முதல் காரியம் என்ன அப்படின்னா, நம்மளுடைய இருதயத்தை எப்படி வச்சுக்கணும்? பரிசுத்தமுள்ள ஒரு இருதயமாக, மற்றவர்களுக்கு முன்பாக நம்முடைய இருதயத்திலிருந்து புறப்படக்கூடிய அத்தனை காரியங்களும் அது பரிசுத்தமுள்ளதாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. அப்ப நம்ம பரிசுத்தமுள்ள காரியம் என்ன பண்ண அந்த வேதம் சொல்லுகிறது? ஆவியின் கனியை குறித்து சொல்லுகிறது. என்னென்ன ஆவியின் கனி? மொத்தம் 9. சந்தோஷம், அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்த குணம், இச்சையடக்கம். திரும்ப எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம். அந்த 22வது வசனம் எப்படி ஆரம்பிக்குன்னு பாருங்க. ஆவியின் கனியோ. அல்லேலூயா. ஆவியின் கனிகள் அப்படின்னு சொல்லல. அங்க எத்தனை இருக்கு? மொத்தம் 9 இருக்கு. 9 ஆவியின் கனிகள் அப்படின்னா, அதாவது புளூரல் சொல்லுவாங்க, பன்மை. ஆவியின் கனி அப்படின்னா என்னது? ஒருமை. அல்லேலூயா. இந்த 9 சேர்ந்து ஒரு கனி. எத்தனை பேர் புரியுது? இது எல்லாம் சேர்ந்து ஒரு கனி. அந்த ஒரு கனி எங்க இருந்து? ஒரு மரத்துல இருந்து ஒரு கனி வருது அப்படின்னா ஒரு சுவைதான் இருக்கும், அப்படித்தானே? ஒரு மாம்பழம் எடுத்துட்டா அது ஒரு சுவையா இருக்கும். ஆனா இந்த 9 சுவைகள், ஆனால் இந்த 9ஐ சேர்ந்து வேதம் நமக்கு சொல்கிறது ஆவியின் கனி என்று சொல்கிறது. அல்லேலூயா. அப்ப இது எல்லாமே நம்முடைய இருதயத்திலிருந்து நம்ம புறப்பட வேண்டும், ஒரு கனியாக. இப்படிப்பட்ட ஒரு அன்பு நிறைந்த, அல்லது சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம்னு இது 9 சுவைகளையும் உடைய ஒரு கனி தரக்கூடிய மரமாக நாம் இருக்க வேண்டும். எத்தனை பேர் புரியுது? அல்லேலூயா. அப்ப இவையெல்லாம் நம்முடைய இருதயத்திலிருந்து புறப்பட வேண்டிய அத்தனை காரியங்கள். இது எல்லாம் நம்முடைய இருதயத்திலிருந்து புறப்பட வேண்டியது. ஒருவேளை நமக்குள்ள அப்படிப்பட்ட இருதயம் இல்லை அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்? இதெல்லாம் ஒரு பெரிய ஒரு லிஸ்டா எழுதிக்கணும். இதெல்லாம் என்கிட்ட இல்ல, இதெல்லாம் இருக்கு அப்படின்னு நம்ம பார்த்து இதெல்லாம் நம்ம சரி செய்ய வேண்டிய காரியங்கள். அப்படி இல்லைன்னா இந்த மரமெல்லாம் எங்க போகுமா? வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. அல்லேலூயா. ஏன் அப்படின்னா, ஒரு நல்ல இயேசு கிறிஸ்துவ அவங்க எல்லாம் வந்து தன்னுடைய சீசர் எல்லாம் சேர்ந்து எல்லாருமே சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. அப்ப இவங்க எல்லாம் கை கழுவாம சாப்பிடுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு வேதபாரர்கள், அங்க இருக்கக்கூடிய பரிசேயர்கள், சதிசேயர்கள் வந்து ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. உங்க கூட தானே இருக்காங்க, ஆனா என்ன பண்றாங்க? கை கழுவாம சாப்பிடுறாங்களே அப்படின்னு சொல்லும் போது கிறிஸ்துவுக்கு சொல்லுவாரு, நம்ம வாய்க்குள்ள போறது நம்மளை தீட்டுப்படுத்தாது, நம்ம வாயிலிருந்து புறப்படுவது. அல்லேலூயா. வாயிலிருந்து புறப்படுவதுதான் நம்மை தீட்டுப்படுத்தும். நம்ம எதை வேணாலும் சாப்பிடலாம், அது எதுவுமே வந்து நம்ம என்ன பண்ணாது? தீட்டுப்படுத்தா. ஏன்னா இன்றைய காலகட்டத்துல நமக்கு எல்லாமே விளக்கப்பட்டிருக்கிறது. எல்லாமே எதை வேணாலும் நீங்க சாப்பிடலாம், அது எதுவுமே உங்களை தீட்டுப்படுத்தாது. ஆனால் உங்களுக்குள்ளிருந்து புறப்படுவதுதான் உங்களை என்னப்படுத்தும்? தீட்டுப்படுத்தும் என்று வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அப்ப நமக்குள்ளிருந்து புறப்படுவது நம்ம வாயிலிருந்து புறப்படக்கூடிய வார்த்தை. அது எங்கிருந்து புறப்படுதுன்னு? நம்முடைய இருதயம். அல்லேலூயா. அப்ப இந்த இருதயம் எப்பொழுதும் சுத்தமாக, பரிசுத்தமாக இருக்குமே ஆனால் நம்ம பேசக்கூடிய வார்த்தைகளும் பரிசுத்தமாக இருக்கும், நம்ம பார்க்கக்கூடிய பார்வை பரிசுத்தமாக இருக்கும். அப்ப நமக்குள்ளிருந்து புறப்படக்கூடிய எல்லாமே எதை பேஸ் பண்ணி, எதை கொண்டு இருக்கு அப்படின்னா நம்மளுடைய இருதயத்தை கொண்டே நமக்கு இருக்கிறது. அல்லேலூயா. அப்ப நல்லா பாருங்க, நம்ம வீட்டுல பொதுவா சண்டை வர்றது, பிரச்சனை வர்றது எதை கொண்டு வரும்னா இதை தான் வரும், வாய்னாலதான் வரும். அல்லேலூயா. வீட்டுல சண்டை இருக்கா வரும், மேக்சிமம் சண்டை. ஆமா, சண்டை ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா உடனே 2 பேரும் சண்டை போட்டுக்கிறது வாயில. இவங்க ஒரு வார்த்தை, அவங்க ஒரு வார்த்தை. ஒண்ணு இல்ல, ஒரு மனைவி இருக்கிறாங்க, சாப்பாடு வைக்கிறாங்க. சாப்பாடு பார்த்தீங்கன்னா திரும்பி நல்லா குழஞ்சிருச்சுன்னு வச்சுங்களேன். ஏதோ ஒரு வேலையா இருக்காங்க, நல்லா குழஞ்சிருச்சு. அப்ப குழஞ்ச உடனே கணவன் பாக்குறாரு, அந்த சாப்பாடு இவ்வளவு குழஞ்சிருச்சுன்னா மனைவி கொண்டாந்து சாப்பாடு வைக்கிறாங்க, இவ்வளவு நல்லா குழஞ்சிருச்சு, நான் கவனிக்கலைங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அந்த இடத்துல 2 விஷயம் பண்ணலாம். ஒண்ணு, சரி பரவாயில்ல, ஏன்னா இதுக்கு முன்னாடியும் எனக்கு மனைவி சமைச்சுதான் சாப்பிட்டுருக்கோம், இதுக்கப்புறமா அவங்க சமைச்சுதான் சாப்பிட போறோம். அந்த ஒரு நேரம் அந்த சாப்பாடு குழஞ்சிருச்சு, அதை வந்து நம்ம சாப்பிட்டு பரவாயில்ல, இது பரவாயில்லமா, நீ ஏதோ தப்பு பண்ணிட்ட, பரவாயில்ல, இனிமே அது அந்த மாதிரி குலையாம பாத்துக்கோ அப்படின்னு சொல்லலாம். அதை வச்சுட்டு என்ன பண்ணலாம்? சண்டையும் போடலாம். ஏமா ஒரு சோறு கூட உனக்கு வடிக்க தெரியாது அப்படின்னு ஆரம்பிச்சீங்கன்னா அவங்க திரும்ப ஆரம்பிப்பாங்க. அப்ப 2 பேருக்கும் சண்டை தான் வரும். அல்லேலூயா. அப்ப ஒரு விஷயத்தை எப்படி ஹேண்டில் பண்றோம், அப்படி கையாளு அப்படின்னா நம்முடைய வாயின் வார்த்தைகளை கொண்டு. நம்முடைய வாயோட வார்த்தை தான் வந்து அந்த இடத்துல வந்து பிரச்சனையை வந்து சால்வ் பண்றதுக்கும், அந்த பிரச்சனையை வந்து இல்ல பெரிது பண்ணுவதற்கு நம்முடைய வாயின் வார்த்தைகள் தான் ஒரு மிகப்பெரிய ஒரு ஆயுதமாக இருக்கிறது. அல்லேலூயா. அப்ப அந்த வாயின் வார்த்தைகள், இப்ப நம்ம பொதுவா மத்தவங்களை பார்த்து நிறைய வந்து பாத்தீங்கன்னா குறை சொல்லிட்டே இருப்போம்.
சொல்றமா சொல்றது இல்லையா? கண்டிப்பா சொல்லுவோம். நம்ம யாரையுமே பார்த்து பாத்தீங்கன்னா அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் நமக்கு தெரியறதே தெரியாது. அவங்களுக்குள்ள நிறைய விஷயங்கள் நன்மைகள் இருக்கும். அவங்களை கொண்டு நம்ம நிறைய நன்மைகளை அனுபவிச்சிருப்போம், அல்லது அவர்கள் நல்ல விஷயங்கள் நிறைய செய்வாங்க. ஆனால் ஏதாவது ஒரு சின்ன விஷயம், ஒரு குறை அவங்களுக்குள்ள நடந்துருச்சு அப்படின்னா அதை பற்றி தான் அந்த உலகம் பேசும். நமக்குள்ளேயும் அப்படிப்பட்டவர்கள் இருக்கிறோம். அல்லேலூயா. உங்களுக்கே நல்லா தெரியும், ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி நல்ல ஒரு ஃபேமஸான ஒரு போதகர் ஒரு பிரச்சனைனால ஜெயில கொண்டு அடைச்சிட்டாங்க. அப்போ பாத்தீங்கன்னா எல்லாருமே அவரை எதிர்த்து தான் நிறைய தூஷிச்சாங்க. நான் இங்க திருப்பூர் பட்டணத்துல இருக்கக்கூடிய நிறைய போதகர்கள், ஒரு நல்ல பெரிய பெரிய போதகர்கள் இருக்கக்கூடிய ஒரு வாட்ஸ்அப் குரூப்ல நான் இருக்கிறேன். அப்போ அந்த வாட்ஸ்அப் குரூப்ல நான் ஒரு மெசேஜ் போட்டேன், அந்த போதகர்களுக்காக ஜெபம் பண்ணிக்கலாம். ஏன்னா அவர் இன்னைக்கு அவர் கர்த்தருடைய பிள்ளை, நல்லா கர்த்தரால் பயன்படுத்தப்பட்ட ஒரு மகன். அவரை கொண்டு போய் இந்த மாதிரி ஒரு சூழ்ச்சினால அவரை கொண்டு போய் ஜெயில அடைச்சிட்டாங்க. அவருக்காக ஜெபம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் போட்டிருந்தேன். உடனே என்ன குரூப்போட எடுத்துட்டாங்க. எப்படி அவர் ஒரு தப்பு பண்ணிட்டாருன்னு சொல்லிதான் ஜெயில அடைச்சிருக்காங்க. அப்ப நீங்க அவருடைய தப்புக்கு துணை போறீங்க, அப்ப அவர் அந்த தப்பு உங்களுக்குள்ளயும் இருக்கு, அதனாலதான் அவருக்கு நீங்க சப்போர்ட் பண்ணி பேசுறீங்கன்னு சொல்லிட்டு அந்த குரூப்போட எடுத்துட்டாங்க. அப்போ ஒரு மனுஷன் தவறு செய்யும் பொழுது அவன் குற்றவாளி என்று தீர்ப்பதற்கு நமக்கு தகுதி கிடையாது, அதிகாரம் கிடையாது. அல்லேலூயா. ஒரு வசனத்தை வாசிக்கலாம். ரோமர் 2ஆம் அதிகாரம் 1 வசனம். ரோமர் 2:1. மற்றவர்களை குற்றவாளிகளாக தீர்க்கிறவனே, நீ யாராலும் சரி போக்கு சொல்ல உனக்கு இடமில்லை. நீ குற்றமாக தீர்த்தவர்கள் எவைகளோ அவைகளை நீயே செய்கிறபடியால் நீ மற்றவர்களை குறித்து சொல்லுகிற தீர்ப்பினாலே உன்னைத்தானே குற்றவாளியாக தீர்க்கிறாய். ஒருத்தரை குறித்து நாம குறை சொல்லும் பொழுது அல்லது குற்றப்படுத்தும் பொழுது அந்த அவர்கள் செய்யக்கூடிய தவறு, அவன் குற்றமே செஞ்சிருந்தா கூட, அவர்கள் பாவமே செஞ்சிருந்தா கூட, அவர்களை குறித்து நாம் சொல்லக்கூடிய ஒரு குற்றம், நீ குற்றவாளி அப்படின்னு நம்ம தீர்க்கும் பொழுது அந்த குற்றத்தை யார் செஞ்சதா அர்த்தமா? நாமளே செஞ்சதாக அர்த்தம். அல்லேலூயா. அப்போ நமக்கு ஒரு கிறிஸ்தவர்கள் அப்படிங்கிறதுக்கு ஒரு முத்திரை உண்டு. எல்லாருடைய பாவத்திற்காகவும் திறப்பில் நிற்பதற்கு நமக்கு ஒரு அதிகாரம் உண்டு. அல்லேலூயா. மோசே பாத்தீங்க அப்படின்னா இஸ்ரவேல் ஜனங்களை கூட்டிட்டு வர்றாரு, வனாந்திரத்துல அழைச்சிட்டு வர்றாரு. அவர்கள் பாவம் செஞ்சிட்டாரு. தேவன் அவர்களை அழிக்கும்படியாக இறங்கி வர்றாரு. அப்ப அந்த இடத்துல மோசே திறப்பில் நிற்கிறார். இந்த ஜனங்களை எல்லாம் பாவம் செஞ்சுட்டாங்க, உண்மைதான். ஆனா இவர்களை நீங்க அழிப்பதற்கு முன்பாக என்ன பண்ணுங்க, என்னுடைய பெயரை ஜீவ புஸ்தகத்தை விட்டு கிறுக்கி போடுங்க அப்படின்னு சொல்றாரு. அல்லேலூயா. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஜீவ புஸ்தகத்தை விட்டு அவனுடைய ஒரு பெயர் கிறுக்கப்படுமையானால், நீக்கப்படுமையானால் அவர் எங்க போயிடுவாரு? நரகத்துக்கு போயிடுவாரு. அல்லேலூயா. ஒரு மனுஷன், அவர் ஒரு தேவ மனுஷன், ஆனால் இத்தனை பேருக்காக அவர் திறப்பிலே நிற்கிறார். அவங்க செஞ்சப்ப இவர் எந்த குற்றமே செய்யல, இவர் பாவம் செய்யல. ஆனா இஸ்ரவேல் ஜனங்கள் செய்த பாவத்திற்காக, குற்றத்திற்காக தேவனிடத்துல மன்றாடும்படியாக நிற்கிறார். ஏன் ஜீவனே போனாலும் பரவாயில்ல, என்னுடைய ஆத்மா நரகத்துக்கு போனாலும் பரவாயில்ல, இவர்கள் என்ன பண்ணப்படணும்? பாதுகாக்கப்படணும். இவர்கள் நீங்க அழிக்கிறன்னா முதல்ல என்ன பண்ணுங்க, என்னை அழிங்க, என்னுடைய ஆத்மாவை அழிச்சுங்க அப்படின்னு சொல்லிட்டு தேவனுக்கு முன்பாக திறப்பில் நிற்கிறார். அதுதான் ஒரு உண்மையான ஒரு கனி தரக்கூடிய ஒரு தேவ பிள்ளையுடைய இருதயம். அல்லேலூயா. யாருக்குள்ள குற்றம் இல்ல. 2 கேள்வி கேளுங்க. ஒண்ணு, நான் இப்ப வாழ்றக்கூடியது 100% நான் உண்மையா நீதிமானா நான் வாழ்றேனா? உங்களே நீங்க கேட்டுங்க. நான் இப்ப வாழக்கூடிய வாழ்க்கை, நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன், சபையில இருக்கிறேன், ஞானஸ்தானம் எடுத்துட்டேன், திருவிருந்து எடுக்கிறேன். நான் வாழக்கூடிய வாழ்க்கை, நான் 100% வேதத்தின்படி நீதிமானாக இருக்கிறேனா? ரெண்டாவது கேள்வி பாத்தீங்கன்னா, நான் ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக நான் ஒரு நீதிமானாக தான் இருந்து நான் ரட்சிக்கப்பட்டேனா? இந்த 2 கேள்விக்குமே பதில் நமக்கு தெரியும். அல்லேலூயா. எந்த ஒரு மனுஷனையும் பாவத்தில் இருக்கக்கூடியவரை தான் தேவன் இயேசு இந்த உலகத்திலே தேடி வந்தார், அப்படித்தானே? பாவத்தில் இருக்கக்கூடியவர்கள் தான் ரட்சிக்கப்படும்படியாக இயேசு தேடி வந்தார். அவர்கள் தான் ரட்சிக்கப்பட்டு சபையில சேர்க்கப்பட்டாங்க. அப்ப இருக்கக்கூடியவர்கள் எல்லாருமே நீதிமானாக ஆகும்படிதான் நம்ம சபையில இருக்கிறோம். அல்லேலூயா. நீதிமானாகி நம்ம பரலோக ராஜ்யத்துக்கு போகும்படிதான் நம்ம சபையில இருக்கிறோம். அப்ப யாருமே இந்த உலகத்தில் இருக்கக்கூடியவர்கள், இந்த உலகத்துல மனுஷனாக பிறந்தவர் ஒரே ஒருத்தர் நல்ல நீதிமான் அப்படின்னா அந்த இயேசு கிறிஸ்து மட்டும்தான். அல்லேலூயா. ஒரு பாவம் அறியாத சுத்த கண்ணன் அப்படின்னு வேதமே சொல்லுகிறது. அப்போ இந்த உலகத்துல மனுஷன், பாவம் அறியாத மனுஷன் 100% அவர் நீதிமான் அப்படின்னா இயேசு மட்டும்தான். அப்ப இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மனுஷன் அத்தனை பேரும் குறைவுள்ளவனாக தான் இருக்கிறோம். அல்லேலூயா. குறைவுள்ளவர்கள் தான். நமக்குள்ள எத்தனை ஏகப்பட்ட குறைகள் இருக்கு, வெளியில நம்ம குறைகள் தெரியல. அல்லேலூயா.
இயேசு நம்ம என்ன பண்றாரு, தன்னுடைய சிறைகளால மூடி இருக்கிறார். நம்முடைய பாவம் வெளியில தெரியாத விட அவர் மூடி இருக்கிறனால மற்றவர்களுக்கு முன்பாக நீதிமானை போல இருக்கிறோம். எப்படி இருக்கிறோம்? நீதிமானை போல இருக்கிறோம், பரிசுத்தவான்களை போல இருக்கிறோமே ஒழிஞ்சு நமக்குள்ள நாம் இன்னும் முழுமையடையுது. எப்ப நீங்க முழுமையடைங்களோ அப்ப அடுத்த நோட்டி நீங்க பரலோகத்துக்கு போயிருவீங்க. எத்தனை பேர் புரியுது? முழுமை அடையும் பொழுது போதும், நீ வாழ்ந்த வாழ்க்கையில நீ நிறைவே உன்னுடைய வாழ்க்கையை ஓடி முடிச்சுட்ட, நீ நல்லவன், முழுமையாக பரிசுத்தவான் அப்படின்னு உங்க மேல முத்திரை வந்துருச்சுன்னா நீங்க பரலோகத்துக்கு போயிடலாம். அல்லேலூயா. அது வரையில் உங்களை சரி செய்யும்படியாக தான் நம்ம சபையில இருக்கிறோம். அப்போ நமக்குள்ள 1000 குறைகள் இருக்கு. நான் ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக நான் நீதிமான் அல்ல அப்படிங்கும் பொழுது, நம்மை சுற்றி இருக்கக்கூடிய ஒருவனுடைய பாவம் வெளிப்படும் பொழுது, அவர்களுடைய பாவம் வெளிப்படும் பொழுது, மற்றவர்களுக்கு முன்பாக, அவனுடைய கண்களுக்கு பார்வைக்கு முன்பாக வெளிப்படும் பொழுது, அந்த பாவத்தை மூடுகிறவன் தான் பாக்கியவான். அல்லேலூயா. அதை பாவத்தை மூடி அவனை அந்த பாவத்தை பெருசுபடுத்தாம அந்த பாவத்தின் பிடியில் இருந்து அவர்களுக்காக தேவனுக்கு முன்பாக திறப்பில் நின்று ஜெபித்து அவர்களை அதிலிருந்து மீட்டெடுக்க வேண்டியது யாரோட கடமைன்னா, கனி தரக்கூடிய, நல்ல கனிகளை தரக்கூடிய நல்லதொரு விசுவாசியோட கடமை. அல்லேலூயா. எத்தனை பேர் புரியுது? சர்ச்சில் பார்க்க கூடாது, இவன் அப்படி இல்ல, இவன் அப்படி இல்ல அப்படின்லாம் பக்கத்துல உள்ளவங்களை பார்த்து மார்க் போட்டுட்டு இருக்க கூடாது. மற்றவங்களுடைய குறைகளை பார்த்து இவங்க அடுத்தவங்களுடைய குறையை நீங்க என்ன பண்ணக்கூடாது, அதை 4 பேர்கிட்ட பேசுறது. ஒருத்தர் குறை இருக்கா, நேர்ல என்ன பண்ணலாம், அவங்கள்ட்டே போய் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு தப்பு பண்ற, தனியா கூப்பிட்டு என்ன பண்ணலாம், இந்த மாதிரி நீ தப்பு பண்ற, சரி பண்ணிக்கோ, கர்த்தருக்கு முன்பாக இது பாவம் அப்படின்னு சொல்லலாம். அவங்க குறையை மத்தவங்கள்ட்ட போய் உட்கார்ந்து என்ன பண்ணக்கூடாது, கண்டிப்பா பேசவே கூடாது, பரியாசப்படுத்த கூடாது. அவங்களுடைய குறை, நம்ம அப்படி பண்ணிட்டான் இப்படி பண்ணிட்டான். அதுவும் சர்ச்சில எல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம பக்கத்துல உள்ளவங்களாம் நல்ல நீதிமான் பக்கத்துல நம்ம பக்கத்திலே உட்காருவோம். அப்படித்தானே? அல்லேலூயா. இவங்கெல்லாம் நல்லவங்களா அப்படின்னு பார்த்துதான் பக்கத்திலே உட்காருவோம். அப்படி அல்ல, நம்ம சபையில் இருப்பதே நம்மை சரி பண்ணி கொள்ளும்படியாக. எத்தனை பேர் புரியுது? அல்லேலூயா. அப்போ அடுத்தவங்களுடைய குறையை நாம் பிரஸ்தாபப்படுத்துவதற்காக அழைக்கப்படவில்லை, நாம் மற்றவருடைய குறைக்காக திறப்பில் நிற்பதற்காக அழைக்கப்பட்டிருக்கோம். அப்ப நம்முடைய இருதயம் அப்பவே தெரிஞ்சிடும். இயேசு இந்த உலகத்துல இருக்கும்போது அவர் எப்படி இருந்தாரா, நன்மை செய்கிறா சொல்லியிருந்தார். ஒரு விபச்சார ஸ்திரீ மற்றவர்கள் கண்களுக்கு முன்பாக விபச்சார ஸ்திரீயா தெரிகிறார். ஆனா இயேசுடைய கண்களுக்கு அவர் ஒரு ஆத்மாவாக தெரிகிறார். அல்லேலூயா. அந்த ஆத்மாவை பார்த்து சொல்றாரு, நீ பாவம் செய்யாதே, உன் பாவம் மன்னிக்கப்பட்டது. இதை விட பெரிய பாவம் நம்ம பக்கத்துல உள்ளவங்க செய்ய போறாங்க? அதை விட பெரிய பாவமா நம்ம பக்கத்துல உள்ளவங்களோ, நம்ம சொந்தக்காரனோ, நம்ம கணவனோ மனைவி செய்ய போறாங்க? இல்ல. அப்ப அப்படிப்பட்ட பாவத்தில் இருக்கக்கூடிய பிள்ளைகளை நாம என்ன பண்ணக்கூடாது, அதை பெருசுப்படுத்தி மற்றவர்களுக்கு முன்பாக அவங்களை கேவலப்படுத்தி மற்றவர்களுக்கு முன்பாக அவங்களை பத்தி குறை சொல்லிட்டு இப்படியெல்லாம் நம்ம இருக்கும் பொழுது நம்முடைய இருதயம் எப்படிப்பட்டதாக இருக்குன்னா, அழுக்கும் கந்தையுமாக இருக்கு. வேதம் சொல்லுகிறது நம்முடைய நீதி எப்படிப்பட்டதா இருக்குதான், அழுக்கும் கந்தையுமாக இருக்கிறது. நாம நீதிமானே கிடையாது. கர்த்தருக்கு முன்பாக, அவருடைய நீதிமானுக்கு முன்னாக, அவருடைய பரிசுத்தத்துக்கு முன்பாக நாம் நீதிமான் அல்ல. அல்லேலூயா. நீதிமான் ஆக்கப்பட்டிருக்கிறோம். ஆமென். இயேசுடைய இரத்தத்தினாலே கழுவப்பட்டு நீதிமான் ஆக்கப்பட்டிருக்கோம். அனுதினமும் அந்த நீதியை, நமக்குள்ள இருக்கக்கூடிய பரிசுத்தத்தை பாதுகாத்துக் கொள்ளும்படியாகத்தான் நாம் அழைக்கப்பட்டிருக்குமே ஒழிஞ்சு நான் பெரிய நீதிமான், நான் பரிசுத்தவான், எனக்குள்ள வரங்கள் இருக்கு, வல்லமைகள் இருக்கு, நான் அநேக ஜனங்களுக்கு நான் ஒருத்தவங்க ப்ரேயர் பண்ணோம்னா நான் பிசாசு ஓடுது, அவங்களுடைய நோய் தீருது, எனக்கு பெரிய வல்லமைகளா இருக்கு அப்படிங்கிறதுக்காக நான் மற்றவர்களை குறை சொல்வதற்காக நான் அழைக்கப்படவில்லை. அல்லேலூயா. அப்போ ஒரு நல்ல மனுஷன் தன்னுடைய இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்ல கனிகளை இந்த உலகத்துக்கு கொடுக்கிறான். ஆமென். அப்ப நம்முடைய இருதயம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது அப்படின்னா, நல்ல கனி தரக்கூடிய ஒரு மரமாக நம்முடைய இருதயம் நல்ல ஒரு மற்றவர்களுக்கு முன்பாக யாருமே சரி, அது நான் இவ்வளவு நேரம் பேசுனது நம்முடைய வார்த்தையை மட்டும்தான் நம்ம பேசியிருக்கோம். இன்னும் நம்ம நிறைய விஷயங்களை பேசலாம். நம்முடைய கண்கள், நம்ம பார்க்கக்கூடிய பார்வையாகட்டும், நம்முடைய கைகள், நம்ம நடக்கக்கூடிய வழிகள், எல்லாத்துலயுமே பரிசுத்தம் இருக்க வேண்டும். அல்லேலூயா. அந்த பரிசுத்தம் என்பது எங்க இருந்து வெளிப்படும் அப்படின்னா, நம்முடைய இருதயத்திலிருந்து. ஆமென். இயேசு யாருமே நம்ம பெண்டிகாஸ்டுக்குள்ள எல்லாம் நம்ம பார்த்தீங்கன்னா நகை போடாம இருக்கிறோம். அப்படித்தானே? நகை போடுறது இல்ல, ஒயிட் அண்ட் ஒயிட் ட்ரெஸ் போடுறவங்க இருக்கிறாங்க மற்றவர்களுக்கு முன்பாக. சோ இது வெளிப்புற தோற்றம் ஒரு மனுஷனை பரிசுத்தமாக மாற்றாது. அல்லேலூயா. வெளிப்புற தோற்றத்தை கொண்டு ஒரு பரிசுத்தவான் அப்படின்னு யாரையும் எடை போட முடியாது. எங்க இருந்து, எதை குறித்து அவங்க பரிசுத்தம் வெளிப்படும்? இருதயத்திலிருந்து. அல்லேலூயா. அப்படி இருதயம் சுத்தமாக இருக்கணும். அப்படி இருதயம் மத்தவங்களை பார்த்து பொறாமைப்படுறது, மத்தவங்க பார்த்து குறை சொல்றது, எப்ப பார்த்தாலும் அவங்கள பத்தி திட்டிகிட்டே இருக்குது. நம்ம வீட்டுல போனா தெரியும் இல்லையா? வீட்டுல போய் பார்த்தாலே தெரிஞ்சிடும்.
நமக்கு விரோதமா எழும்பிதான் வருவாங்க. ஆனா அந்த இடத்துல நான் எப்படிப்பட்டவனா இருக்கணும்? பரிசுத்தவனாதான் இருக்கணும். அல்லேலூயா. ஒண்ணும் இல்ல, நம்ம வீட்டுல போனோடனே சண்டை, கணவன் அடிச்சிட்டாரு, மனைவி என்ன பண்ணுவாங்க? திரும்ப ஒரே அடி. அப்ப அந்த இடத்துல நம்மளால என்ன பண்ண முடியல அப்படின்னா, நான் உண்மையான ஒரு கிறிஸ்தவன் அப்படின்னா வேதம் என்ன சொல்லுது நமக்கு? ஒரு கண்ணத்தை அரைஞ்சா மறு கண்ணத்தை காமி. அப்ப மறு கண்ணத்தை நாம் காண்பிக்கிற அளவுக்கு நான் என்ன அப்படின்னா, என்னோட இருதயம் தயாராக இருக்க வேண்டும். இது மட்டும் இல்ல, யார் ஒரு பேசினாலும் சரி, இது மாதிரி என்ன வேணாலும் நடக்கலாம். கம்பெனில ஒரு மேனேஜர் திட்டலாம். எல்லா இடத்துலயும் நான் கிறிஸ்தவனாக வாழணும், நல்ல ஒரு கனி தரக்கூடிய மரமாக நான் இருக்கணும் அப்படின்னா, என்னுடைய இருதயம் எப்பொழுதும் எப்படி இருக்கணும்? சுத்தமுள்ள இருதயமாக இருக்கணும். ஒருத்தவங்களை பார்க்கும்போது என்னுடைய கண்ணு சுத்தமா இருக்கணும். மற்றவங்கள்ட்ட பேசும்போது இந்த வார்த்தை சுத்தமா இருக்கணும். கேட்டுங்களா? எல்லா இடத்துலயும் என்னுடைய கை சுத்தமா இருக்கணும். நான் வேலை செய்யற இடத்துல என்னோட கை எப்படி இருக்கணும்? சுத்தமா இருக்கணும். இன்னைக்கு பரிதானம், இன்னைக்கு கம்பெனிஸ்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய ஃப்ராட் எல்லாம் நடந்துட்டு இருக்கு. அந்த மாதிரி இல்லை, என்னோட கை எப்பொழுதுமே சுத்தமாக இருக்கணும். என்னோட இருதயம். அப்ப இது எல்லாமே எங்க இருந்து வெளிப்படணும்னா, என்னோட இருதயத்துல இருந்தா வெளிப்படும். அல்லேலூயா. அந்த இருதயத்தை தாவீது எப்படி வேண்டிக் கொண்டாரோ, எனக்கு புதிய இருதயத்தை சிருஷ்டியும். அப்ப நம்முடைய டெய்லி நம்ம காலையில எழுந்திரிச்சோன்னே கர்த்தருக்கு முன்பாக ஜெபிக்க வேண்டிய ஜெபம் என்னன்னா, எனக்கு புதிய இருதயத்தை தந்தரலும். அல்லேலூயா. புதிய இருதயத்தை, என்னுடைய இருதயத்தை சிருஷ்டி தரலும். எனக்கு புதிய இருதயத்தை கொடுங்கப்பா. நான் நேற்று வரை இந்த இருதயத்துல எப்படி இருந்துச்சு? நிறைய அழுக்கு இருந்துச்சு. இன்னைக்கு எனக்கு என்ன பண்ணீங்க? புதிதாக்குங்க. அப்ப வேதம் சொல்லுகிறது, காலை தோறும் அவருடைய கிருபை எப்படி இருக்கான்? புதிதாக இருக்கிறது. அவருடைய கிருபை மட்டும் புதிதா இல்ல, நம்முடைய தேவன் நமக்கு புதிய இருதயத்தையும் டெய்லி தருவதற்கு எத்தனை போதுமானவராக இருக்கிறார். அல்லேலூயா. அனுதினமும், ஆண்டவரே நேற்று இந்த பாவம் செஞ்சுட்டேன், அதை எடுத்து போட்டுருங்க, தேவன் எனக்கு வேண்டாம், புதிய இருதயத்தினை கொடுங்க. இன்னைக்கு நான் புது மனுஷனாக இருக்கணும். அல்லேலூயா. இன்னைக்கு நான் யாரையும் திட்டக்கூடாது, யாரையும் பேசக்கூடாது, யாருடைய மனசையும் புண்படுத்தக்கூடாது, யாரையும் காயப்படுத்தக்கூடாது. என்னுடைய வாயிலிருந்து புறப்படக்கூடிய வார்த்தை அனைத்து ஜனங்களுக்கு அது சமாதானமா இருக்கணுமே. வாயிலிருந்து புறப்படக்கூடிய வார்த்தை அது இருதயத்திலிருந்து நல்ல பொக்கிஷமாகி அந்த இருதயத்திலிருந்து நல்ல வார்த்தை புறப்படணும் அப்படின்னு டெய்லி நம்ம என்ன பண்ணணும்? ஜெபிக்கக்கூடியவர்களாக இருக்கலாம். அல்லேலூயா. எழுந்து நிக்கலாம்.